ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் புலாவை எப்படி செய்கிறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் அரிசின்றனால ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனியன் ஆனதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாவை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி அண்ட் கொஞ்சமாக புதினா இலை வாஷ் பண்ணி ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். இதுக்கு வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ இது 3 தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த காயெல்லாம் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். ஒன்ஸ் காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அது 1.5 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் பால் கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடும் போது நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சோக் பண்ணி வடிகட்டி வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். மேலே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது நல்லா ஆவி வரும்போது நம்ம விசிலில் போட்டு உடனே சிம் பண்ணிக்க போகிறோம். சிம் பண்ணி 7 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் இருக்கட்டும். 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நான் 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட வெஜிடபிள் புலாவ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் தக்காளி விலை அதிகமாகிட்டே இருக்கிறனால வெரைட்டி ரைஸ் தவிர வேறு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெஜிடபிள் புலாவ் ட்ரை பண்ணியிருந்தேன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக. இப்போது வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் வேறு என்னென்னலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் ட்ரை பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணுறேன். வேறு இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, it's bye bye from Latha Kannan. Thanks for watching. Bye.